எப்பயும் போல வந்து நார்மலா வந்து லாக் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரோட்டரோ போயிட்டு இருந்தோம். நம்ம கஸ்டமர் ஏதாச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப வந்து சார் வந்து இங்க உட்காந்துருந்தாரு, பைக்ல வந்து உட்காந்துருந்தாரு. சரி ஒரு போயிட்டு இவரை வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்புறமா நாங்க பேசிட்டே இருந்த போது திடீர்னு சொன்னாரு என்னன்னா, நானே டிப்ரெஷன்ல வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. என்ன திடீர்னு நாமளே ஒரு டிப்ரெஷன் ஊத்தி கிடக்குறேன், இவரு என்னடா பெரிய டிப்ரெஷன்ல இருக்கிறாரு அப்படின்ட்டு இவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கும் போது தான் சொன்னாரு இவருக்கு வந்து லவ் ஃபெயிலியராம். லவ் ஃபெயிலியராம் ரெண்டுமே தான் லவ் ஃபெயிலியர்னு சொன்னாரு. அப்புறமா அந்த கதையை அப்படியே பேசிட்டே கேட்கும் போது என்ன சொன்னாருன்னா, நம்ம நம்ம ப்ரோவோட வீடு வந்து இங்க பக்கம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நம்ம லவ் பண்ற நம்ம ப்ரோவோட லவ்வோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கம் தான். இப்படிதான் கொஞ்சம் பஞ்சாயத்து ப்ராப்ளம்னால நான் அது எக்ஸாக்டா சொல்ல முடியல. இங்கதான் பக்கம் தான். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, சரி நான் ரோட தான் பாத்துட்டு இருக்கிறேன், பாத்துட்டு இந்த ஃபீல்லாம் எப்படி சொல்றதுன்னா, அந்த ரோட்ல பைக் போகுதுல, நம்ம தனியா வந்து டிப்ரெஷனா இருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு தனியா ஒரு அலானா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல இருந்து உட்காரோம்ல, அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. ரோட தான் பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா போக போகதான் பேச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி இங்கதான் பின்னாடிதான் வீடு இருக்கு, நான் லவ் பண்ற பொண்ணோட வீடு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து எத்தனை நாள் ப்ரோ ஆச்சு லவரோட பேசி? லவரோட பேசி 8 மாசம் 13 நாள் ஆகுது. ஒழுங்கா பேசி அவகிட்ட பேச்சிடலாமா. எதனால வந்து லவ் பிரேக்கப் போச்சு? ஃபேமிலி மேட்டர் தான் ப்ரோ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜா? நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். நல்லா தான் போயிருந்துச்சு. எப்போ நீங்க லவ் ஸ்டார்ட் பண்ணீங்க? காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் 1 இயர் கரெக்டா மந்த், அதுக்கப்புறம் டேவோட சொல்றாரு, மாசம் நாளோட சொல்றாரு. 8 மாசம் அதுக்கப்புறம் 13 நாள் 13 நாள் ஆச்சான் பேசி அவருக்கு அவங்க கிட்ட. ரொம்ப கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாரு. சரி ப்ரோ, நீங்க வந்து இந்த லவ்வுக்காக ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? மனசு பார்த்து காதலிங்க, உண்மையா இருங்க. வயசு முக்கியம் இல்ல, என் வயசு பிரச்சனைனாலதான் எவ்வளவோ ப்ராப்ளம். மெயின் ப்ராப்ளம் வந்து வயசு தான். சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரீம் வந்து என்ன? ட்ரீம்னா உங்களோட அடுத்த காலேஜ் முடிச்சு என்ன ஒர்க்கு இல்ல பிசினஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? ட்ரீம்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், அப்பா அம்மா நல்லா இருக்கும். வீடு கட்டுறதுக்கு காசு வரணும், அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரி ஓகே ப்ரோ, ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. சரியாயிடும். என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்றேன், என்னன்னா லவ் மட்டுமே லைஃப் இல்லை, இதுக்கு மேல இது கருத்து அட்வைஸ்லாம் இல்லை, கொஞ்சம் எமோஷனலா நானும் பேசுறேன். லவ் மட்டுமே லைஃப் இல்ல, இதுக்கு மேல கொஞ்சம் நிறைய இருக்குது. காலேஜ் முடிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துல நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்ல ப்ரோ, வீட்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம். இல்ல நம்ம வீட்லயும் கொஞ்சம் மணி ப்ராப்ளம், கஷ்டம். அப்படியும் அந்த சூழ்நிலை இந்த பக்கம் வந்தா காலேஜ் போனா காலேஜ்ல லைஃப் இன்னும் ஒரு 1 இயர் இருக்கு, அது முடிச்சுட்டு வெளியே போனா அது ஒரு பார்க்கணும், என்ன பண்றது அது தெரியல. அப்புறம் லவ் பண்ண அது ஒரு பிரச்சனை, மொத்தம் அப்படியே பிரச்சனை மேல பிரச்சனை ப்ரோ. வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. பசங்களாம் வந்து தப்பா என்ன, பணக்கார வீட்டுல பிறந்தா சந்தோஷமாக்கலான்னு ஒரு எண்ணம். பிச்சைக்கார வயிற்றுல பிறந்தா 3 வேளை சாப்பாடு போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு போனால ஜாலியா இருக்கலாம். மிடில் கிளாஸ்ல பிறந்தாலே ஒரு வேதனை ஆட்டுங்க ப்ரோ. கஷ்டப்பட்டுதான் ப்ரோ ஆகணும். சொன்ன மாதிரி கிளாஸுக்கு போனா கீழேயும் போக முடியாது, மேலையும் போக முடியாது, நடு நினைச்சு வச்சு செய்வார் கடவுள். உண்மைதான், அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். மிடில் கிளாஸ் வந்தா கஷ்டப்படணும், உண்மையா நிறைய கஷ்டப்படணும். ஆனா கஷ்டப்படுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தோன்றத செஞ்சுட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கஷ்டமா இருந்தா வந்து வண்டியை பார்ப்பேன், அப்படியே சுத்தி பார்க்கலாம், அப்படியே ஒரு 5 நிமிஷம் டிப்ரெஷன் அப்படியே குறையும், அப்படியே வீட்டுக்கு. புரியுது உங்களோட ஃபீல். ஆனா போக போக உங்களுக்கு லைஃப் வந்து டைம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், லைஃப் இதுதான், லைஃப்னா இதுதான் அப்படின்ட்டு. சரி பாத்துக்கலாம், ஒன்னும் சரியா எல்லாம் சரியாயிடும். உங்க பேர்? வீரேந்திரன். வீரேந்திரன். வீரான்னு கூப்பிடுவாங்க. வீரா. சரி ப்ரோ, பார்க்கலாம்.